செல்வி, அக்கா 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 சேரன்னு நீ நம்பாத அக்கா. உனக்கு துரோகம் பண்ணுது. என்ன சொல்ற செல்வி? நீ சொல்றது எனக்கு புரியல. அந்த தென்னரச நான் தான் அக்கா கொலை பண்ணேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் வாழ்க்கை பாழாயிடும்னு வேலு மாமா அந்த பழைய ஏத்துக்கிட்ட ஜெயிலுக்கு போனாரு. இந்த வந்ததும் உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த உண்மைய நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சேரன்னு நவீனோட சேர்ந்துக்கிட்டு என்ன ரூம்ல வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. செல்வி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லிட்டு இருந்தா எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, நவீன் நான் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தினமும் எனக்கு ஊசி போட்டு கொடுமைப்படுத்துறாருக்கா. முள்ள போட்டி வச்சு நிஜமாவே என்ன பைத்தியமாக்கிடுவாரு போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்திடுக்கா, பிளீஸ்கா, என்ன காப்பாத்துக்கா. ஏத்துக்கோக்கா, வேலு மாமா எந்த தப்பு பண்ணலக்கா. கொலை பண்ணது நான் தான்க்கா. ஆக 7 வருஷம் ஜெயில இருந்த வேலு மாமாவை நீ தண்டிச்சிடாதக்கா. பிரிக்கணும்னு நினைக்குது. செல்வி சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சக்தி, நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவனா? இப்ப சொல்றான்னு கேட்டுட்டு நீ என்ன வந்து கேட்டுட்டு இருக்க? நம்பாதக்கா, நான் நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்க என்ன பைத்தியம்னு சொல்லி என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. சத்தியமா மென்டலி ஸ்டேபிளா இல்ல. அதனால அவ சொல்ற எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவளை வெளியே விடாம ரூமுக்குள்ளேயே அவளை அடைச்சு வச்சிருக்கேன். இவளால மத்தவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கொடுத்துக்கிட்டு இருக்க சக்தி விடக்கூடாதுன்னு டாக்டரே என்கிட்ட சொல்லிருக்காரு. அப்படி விட்டா இவ உயிருக்கே பிரச்சனை வரும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. உண்மைதான். இல்லக்கா, இவங்க போய் சொல்றாங்க. இவங்க 2 பேர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்கா, பிளீஸ்க்கா, உனக்கு கெஞ்சி கேக்குறக்கா. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுக்கா. ஏமா, வேலுவுக்கும் என் பையனுக்கும் என்னமா சம்பந்தம்? சக்தியும் வேலுவும் சேர்றத என் பையன் எதுக்குமா தடுக்கணும்? இத பாரு, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. ரொம்ப மோசமானவங்க இவங்களோட சுயநலம். ரொம்ப மோசமானவங்க இவங்களோட சுயநலத்துக்காக சக்தி அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறாங்க. நீ நம்பாதக்கா. செல்வி சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவளுக்கு மனநலம் ரொம்ப பாதிக்கும். நான் அவர் கூட போலக்கா. இவர் எனக்கு மயக்க ஊசி போட்டு ரூம்ல என்ன போட்டி வச்சிருவாருக்கா. நல்லா தெரியும். வா, நான் வர மாட்டேன். சொல்றத கேளு. வா வா செல்வி. கையை விடு. முன்னாடியே என் புள்ளைய அறையிற. உனக்கு இவளை ரூம்ல வச்சு பூட்டுடா. ரொம்ப உபயோகப்படுறா. கட்டின புருஷனே சந்தேகப்படுறா. இவளை கூட்டிக்கிட்டு போய் ரூம்ல வச்சு பூட்டி வை. ப்ளீஸ்க்கா, என்ன இவங்க கிட்ட விடாதக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. சரி செல்வி, என்ன விடுற. ஐயோ, என் கை விடுங்க. சொன்னா கேளு செல்வி. ஓ செல்வி, என்ன இவங்க கிட்ட இங்கெல்லாம் வச்சு குணப்படுத்த முடியாது. செல்விக்கு இருக்கிற பாதிப்பை குணப்படுத்த முடியும்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காருமா. கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா. செல்வியை நான் குணப்படுத்தி காட்டுறேன்.